ஃபைனல் மேட்சாக கோடாங்கிப்பட்டி விசஸ் மலாலாப்பட்டி. இங்கே கோடாங்கிப்பட்டி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, மலாலாப்பட்டி பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் மற்றும் வீரா. ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித், ஆன் ஸ்ட்ரைக்கில் வீரா. ஃபஸ்ட்டு போல் நல்லது பிடிச்சாங்க, சென்சிபிள் பிளே, நல்ல ஃபீல்டும் கூட. அங்கே ரன் அவுட். இங்கே மொதல் பாலே ரன் அவுட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோடாங்கிப்பட்டி. நைஸ் ஸ்டார்ட். செகண்ட் போல் நல்லா இந்த பிடிச்சாங்க, டாட் பால் குயிக்காக வந்திருக்கு. தேர்ட் போல் சென்சிபிள் பிளே, அங்கே கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. ஆள் கண்டிப்பாக 2 புஷ் பண்ணுவாங்க. அங்கே ஈஸி 2. ஃபோர்த் போல் சென்சிபிள் பிளே, தலைக்கு மேலே எடுத்து விட்டாங்க. அங்கே கண்டிப்பாக கேப்பில் பிளேஸ் ஆகி 2 புஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிடின்னு ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஈஸி 2. பேக் டு பேக் 2 பாலையுமே 2 மாற்றிருக்காங்க. நல்ல எழுத பிடிச்சாங்க, டாப் ஏஜ் ஆயிருக்கு, மாட்டியிருக்காங்க. நல்ல டேக்கன் இங்கே சிங்கமுத்து. விக்கெட். இறங்கி போய் குறுக்க எடுத்தாங்க. அங்கே ஃபீல்டர் அதனால் ஸ்டாப்பும் கூட. இங்கே 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிடின்னு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 2 அவுட் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க கீப்பர் சிங்கமுத்து. ஈஸி 2. செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் போல் நல்லா எழுத பிடிச்சாங்க, பாடி அட்டாக். இங்கே பவுலர் எடுப்பாங்க, சிங்கிள் லெக் பை மூலியமாக. செகண்ட் போல் இறங்கி போனாங்க. அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க, நல்லா டேக்கன் கூட. இங்கே விக்கெட். சென்சிபிள் பிளே, அங்கே இன்சைட் ஏஜ் ஆயிருக்கு. இந்த நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள் தான் கிடைக்கு, சிங்கிள் இல்லை உபை. ஃபோர்த் போல் இறங்கி போனாங்க, நல்லா எழுத பிடிச்சாங்க, டாட் பால். லாஸ்ட் மோர் ஸ்லாட்டில் இருந்த பந்து நெத்திக்கு நெத்தி. உபை பேட்லேருந்து வரும்போது 6 வேல் பேட்டிங் உபை. லாஸ்ட் 1 மோர். டாஸ் பால் குறுக்க எடுத்துட்டாங்க. இந்த தடவை 6 பார்ப்போம். கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. பவுண்ட்ரி ஏதும் போல ஓடியாக எடுக்கணும். அங்கே 3 ஓடிட்டாங்க. 4 ரன்னுக்கான கால். 4 ரன் ஓடிட்டாங்க. ஈஸி 4 ஓடி எடுத்திருக்காங்க. 18 ஆடி இருக்காங்க. 19 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிங்கமுத்து மற்றும் சிங்கம் ஸ்ட்ரைக்கில் சிங்கமுத்து, ரான் ஸ்ட்ரைக்கில் சிங்கம். ஃபஸ்ட் போல் ஃபஸ்ட் பாலே ஸ்விட்சுக்கான ட்ரை, டாப் ஏஜ் ஆயிருக்கு. அங்கே கேட்சுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு கேட்ச் தான் முக்கியமான மேட்ச். டாட் பால். செகண்ட் பால் சுற்றி போட்ட பந்து பனிஷ் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன் லைனில். விக்கெட். நோ பாலும் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஆக்ஷன் நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். அங்கே நோ பால் மூலியமாக அங்கே 3 ரன் ஓடி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுல்ரி குத்தி போட்ட பந்து அங்கே கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. பார்ப்போம். ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3 ரன்னுக்கான கால். 3 ரன் ஓடிட்டாங்க. ஈஸி 3. தேர்ட் ஒன் சென்சிபிள் பிளே, அங்கே வச்சுருக்காங்க. சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே சிங்கிள். ஃபோர்த் ஒன் குத்தி போட்ட பந்து அங்கே பனிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பிளேஸ் ஆயிருக்கு. 3 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. ஓடிட்டாங்க. ஈஸி 3. குறுக்க எப்பதான் பிளேஸ் ஓடிடுவாங்க. 2 அங்கே மிஸ்ஃபீல்டும் கூட 2 ஓடிட்டாங்க. ஆல்ரெடி 3 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. அங்கே டைரக்ட் ஹிட்னால விக்கெட் ஆகும் மாதிரி இருக்கு. 2 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. டாட் பாலாகவும் மாறி இருக்கு. டாட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க மகேந்திரன். இல்லை 6க்கு 5 ஆடணும் கோடாங்கிப்பட்டி. ஒரு ஃபஸ்ட் பால் சென்சிபிள் பிளே, அங்கே பின்னாடி போட்டுருக்கு. இதில் நல்ல ஸ்டாப் கூட யங்ஸ்டர். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். செகண்ட் ஒன் சென்சிபிள் பிளே, அகேன் அங்கே ஓடிருக்காங்க. சிங்கிள் பேக் டு பேக் 2 பாலுமே சிங்கிளாக மாற்றிருக்காங்க. தேர்ட் பால் வீட்டில் இன்சைடு இங்கே கீப்பரை போட்டு எடுத்தாங்க. அங்கே க்ளோஸ் கால், நாட் அவுட். 3க்கு 3 ஆடணும் கோடாங்கிப்பட்டி. ஃபோர்த் ஒன் ஸ்டார்ட்டில் இருந்த பந்து அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பும் கூட. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆயிருக்கு. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு, சிங்கிள். 2க்கு 1 ஆடணும். நெத்திக்கு நெத்தி அங்கே கேப் கண்டிப்பாக 2 ஓடி மேட்ச் வின் பண்ணிடலாம். பவுண்டரி மேட்ச் வின் பை கோடாங்கிப்பட்டி. வெல் பிளேட் பை மலாலாப்பட்டி.